உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திரு ஷியாம், 2006 சட்டமன்ற தேர்தலுடைய கதாநாயகன் திமுகவுடைய தேர்தல் அறிக்கைன்னு திரு ப சிதம்பரம் பாராட்டினாரு, சர்டிபிகேட்டே கொடுத்தாரு. டிவிலாம் கொடுக்க முடியும் அப்படின்னு அதை தர்க்க ரீதியாக அதை நிரூபணம் பண்ணாரு. இந்த முறை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு அவர் தான் தலைவர், இந்த குழுவுக்கு அவர் தான் தலைவர். இதை சரியாக கொண்டு போக முடியும் ஸ்ட்ராட்டஜி வகுத்து அப்படின்றது சாத்தியமா, இல்லை இதை எதிர்கொள்ள முடியும் பாஜகவால் எதிர்கொண்டுருவாங்க அப்படின்றதையோடையும் சேர்த்து இதை அணுகணுமா? பாஜக எதிர்கொள்ளும், அதுல நம்ம சந்தேகப்படவே வேண்டியதில்லை. கண்டிப்பாக அவங்க தேர்தல் அறிக்கையில இதுக்கு மாற்று திட்டங்கள் வைத்திருப்பார்கள். காங்கிரஸ் கட்சியால் இது சாத்தியமா? ஒன்று. இரண்டாவது, மாநிலங்களின் நலன்களை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறது தேசிய கட்சிக்கு அழகா. இதுதான் நான் இன்றைய விவாதத்தோட கருப்பொருளா பாக்குறேன். ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷனே மாநிலம் தானே, யூனியன் ஆஃப் ஸ்டேட் தானே. நம்ம மாநில நலன் இல்லாம இந்தியா ஏது மத்திய அரசு என்ன தனியா இருக்கா? தனி என்டிட்டியா? கிடையாது. எல்லா மாநிலங்களும் சேர்ந்ததுதான் மத்திய அரசு. 7வது அட்டவணையில திருத்தம் செய்யணும், 2/3 மெஜாரிட்டி வேணும், மாநிலங்கள் ஒத்துக்கணும். அப்ப அதுக்கெல்லாம் காங்கிரஸ் தயாராயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக அப்படி தயாரா இருந்தா தானே மாநில கட்சிகளோட கூட்டணியை வைக்க முடியும். மாநிலங்கள் ஒன்னொன்னும் வெவ்வேறு மாதிரி புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் வரதானே செய்யும் ஒரு ஆட்சியில. சரி, ஆல்வேஸ் பாலிடிக்ஸ் ரீஷேப்பிங், ரீஓரியன்டேஷன், இந்த ரெண்டையும் தாண்டி பாலிடிக்ஸே கிடையாதுங்க. அப்பப்ப நம்ம உத்திகளையும் மாத்தணும், நம்மளோட அணுகுமுறையையும் மாத்தணும். இப்ப காங்கிரஸ் கட்சி, நான் பார்த்த காங்கிரஸ் கட்சி 67ல இருந்து இன்னைக்கு ரொம்ப அணுகுமுறை மாற்றம் எனக்கு தெரியுது. 71 பெஸ்ட் உதாரணம் நான் நினைப்பேன். ஆனா கிட்டத்தட்ட அதையும் தாண்டி இருக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும்தான். காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை 2019 தேர்தல் அறிக்கையில ராகுல் காந்தி மட்டும்தான் பிரதானம். படமே அவர் ஒரு படம் தான். இன்னைக்கு 2 படம் போடுற அளவுக்கு காங்கிரஸ் கட்சி இறங்கி வந்திருக்கு. கார்கே படத்தை சேர்த்து போட்டிருக்காங்கல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, 80% இந்த 24 தேர்தல் அது மட்டும் தான் வித்தியாசம் சொல்ல போறாரு. நான் கையில அறிக்கை 2 அறிக்கையும் வச்சிருக்காங்க. 80% தான் 2019 80% சொல்றதை நிச்சயமா ஏத்துக்க முடியல. ரெண்டாவது, நியாய பத்திரம்னா அது நியாய கடிதம், நீதி கடிதம் இல்ல, நீதிக்கான கடிதம், நியாயத்துக்கான கடிதம். நீதி கிடைச்சிட்டுன்னு சொல்றேன் சார். அதுல பதில் சொல்லட்டும். அவர்தான் சார் தான் அந்த விமர்சனத்தை வச்சார். நீதிக்கான கடிதம் தான், அதுல 2 நீதி கிடைச்சிட்டு. வழக்கமா பாஜக காங்கிரஸ் சித்தாந்த அடிப்படையில ஒரே கட்சி தான், அதனாலதான் இங்க இருந்து அங்கிருந்து இங்க அந்த மைக்ரேஷன் இருக்கும், அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்களாம் விமர்சனங்கள் உண்டு. ஆனா இந்த முறை கருத்தியல் ரீதியாகவே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில மாற்றங்கள் கொண்டு நாங்க வேற பாஜக வேறன்னு சொல்லியிருக்கா? இல்ல, அதாவது என்னன்னா, இப்ப மாநிலங்கள் தயாரித்த அறிக்கை அதை உள்வாங்கிக் கொண்டு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை, அதாவது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் ஐயா சித்தாந்தத்தில், கொள்கையில, கருத்தியலா மாற்றங்கள், அது பெரிய, அது ஏன்னா வேற வழி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மாநிலத்தில் ஆட்சி எங்கேயும் ஒரு கர்நாடகாவில் தான் பிடிச்சிருக்கிறாங்க. இங்கே இப்போ தமிழகத்தை பிடிக்க முடியுமான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டியான ஸ்டேட்ல 3 ஸ்டேட்ல காங்கிரஸ் ரிஜுவினேட் ஆயிருக்கு. காங்கிரஸ் ரைட், பட் சவுத் இந்தியால தான் பண்ணிருக்காங்க. தென் இந்தியால மட்டும்தான் இருக்கிறது. நார்த் இந்தியால ஓட் ஷேர்ல கம்மியாகி வந்து கொண்டிருக்கிறது அவருக்கு. அதாவது இந்த 4 மாநில தேர்தல்ல காங்கிரஸ் வாங்கிய வாக்குகள் 4.9 கோடி, இவர்கள் பிஜேபி வாங்க 4.8. அதாவது அவர்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அதனால நார்த் இந்தியால அந்த ஹார்ட்லேண்ட் இந்தியன் சொல்றாங்க பாத்தீங்களா, அங்க காங்கிரஸ் அவர்கள் வாக்கு சதவீதத்தை இழந்து கொண்டு வருகிறார்கள். இங்க மட்டும் மாநில கட்சிகளின் உதவியோடு வாக்கு சதவீதம். உத்தரப்பிரதேசத்தோட நலனையோ, குஜராத் நலனையோ, மத்திய பிரதேச நலனையோ இந்த தேர்தல் வாக்குறுதி, மாநிலத்தோட வாக்குறுதிகளை உள்ள எடுத்துக்கொண்டு அதை கொஞ்சம் கோடிஃபைடு பண்ணி மாடிஃபைடு பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். பிஜேபிக்கு எது பொருந்துமோ அது காங்கிரஸுக்கு பொருந்தும். பிரியன் சார்ட்ட இறுதி கருத்து வாங்கி நிறைவு செய்யறேன். இந்த கருத்தியல் சித்தாந்த கொள்கை மாற்றங்களை தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் வெளிப்படுத்தி இருக்கு இல்லையா, காங்கிரஸுக்கு நல்லதா? சார், ஆக்சுவலா இந்த சித்தாந்தன்றது பாஜக சம்பந்தப்பட்டது தான். காங்கிரஸுக்கு சித்தாந்தம்ன்றது மக்கள் நல்லிணக்கமா இருக்கணும், மக்களுக்கு நன்மை சொன்னா காங்கிரஸ் சாஃப்ட் ஹிந்துத்துவா இல்ல, அது பாஜக அவங்க சொல்ற விஷயம். சித்தாந்தன்றது பாஜகவுக்குரிய சித்தாந்தம் தான், இந்துத்துவ சித்தாந்தம் அவங்களோட தான். 100 வருஷமா அதுக்காக பாடுபட்டு இருக்காங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்த மட்டும் இன்க்ளூசிவ் குரோத்து, மத நல்லிணக்கம், எல்லோரும் சமமாக இருக்கணும், சமநீதி, இந்த மாதிரி ஆங்கிள் தான், ஒரு திட்டங்கள் அடிப்படையில் தான் அவங்க செயல்படுறாங்களே தவிர சித்தாந்தம் அப்படின்னா மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும், நல்லிணக்கத்தோடு இருக்கணும், அப்படிதான் பாயிண்ட். ரெண்டாவது, ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸோட ஒரு நேஷனல் அவுட்லுக் கொண்ட ஒரு இது. ரீஜனல் ஆஸ்பிரேஷனும் இருக்கு, நேஷனல் அவுட்லுக்கும் இருக்கு. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா அது தேசிய கட்சிக்கான பாதிப்பா அப்படி இல்ல. இல்ல இது பேலன்ஸ்டா இருக்கு. இப்போ உதாரணமா திமுக எஜுகேஷனை நீங்க மாநில லிஸ்ட்ல கொண்டு வரணும்னு சொல்றாங்க, அதை பத்தி அவங்க கமிட் பண்ணவே இல்லை.
அதனால அது மாதிரி விஷயங்களும் இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை ஒரேடியாக ரத்து பண்ணணும்னு திமுக சொல்றாங்க, ஆனா பரிசீலனை பண்ணுவோம் அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி திமுக சொன்னதெல்லாம் அவங்க கேட்கல. அதுலயும் வந்து ஒரு நேஷனல் அவுட்லுக்கை கொண்டு வந்திருக்காங்க, ரீஜனல் ஆஸ்பிரேஷனையும் கணக்கில் எடுத்துட்டு இருக்காங்க. மாநிலங்களுக்கும் வாய்ப்புகள் சார், இது வந்து கிராஸ் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள், பொருளாதாரம் பத்தி, சமூக நீதி பத்தி, விவசாயிகள் பத்தி எல்லா சப்ஜெக்டும் இருக்கு சார். ஆனால் இது எந்த அளவுக்கு இது வந்து கீழே மக்கள்கிட்ட கொண்டு போறாங்களோ அந்த அளவுக்கு வெற்றி இருக்கும். அதற்கான சாத்தியங்களை பத்தி நம்ம ஊகிக்கவே முடியாது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.